அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை புழல் சிறையில் ஆய்வு செய்த முதலமைச்சர் விஜய் தற்போது சென்னை புழல் காவல் நிலையத்திலும் ஆய்வு செய்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை திடீரென மத்திய புழல் சிறையில ஆய்வு மேற்கொண்டார். 1 மணி நேரமாக தண்டனை கைதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்ட நிலையில அங்கிருந்து புறப்பட்டு அவர் நேரடியாக புழல் காவல் நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். சென்னை மாநகர காவல் நிலையத்தின் கீழே இயங்கக்கூடிய காவல் நிலையம் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த புழல் காவல் நிலையத்துக்கு சென்று 15 நிமிடங்கள் அங்க இருக்கக்கூடிய கோப்புகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதே போல இந்த காவல் நிலையத்துல என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கேட்டு அதனை அறிந்திருக்கிறார். 15 நிமிடம் ஆய்வு முடித்து பின்னர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். சில கோப்புகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் அந்த விவரங்களை குறித்தெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதே போல மேற்கு மண்டல இணை ஆணையர் உடன் இருந்தால், அதே போல புளியந்தோப்பு துணை ஆணையர் இருக்கக்கூடிய ராஜேஷ் கண்ணா உள்ளிட்டவரும் உடன் இருந்திருக்கிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு அவர் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு சென்றதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புழல் மத்திய சிறையில் ஆய்வு மேற்கொண்ட பின் அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு சென்றும் அவர் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இந்த மானிய கோரிக்கை விரைவில் வரக்கூடிய நிலையில இதற்கான ஆய்வுகளை அவர் மேற்கொண்டு அறிந்ததாக கூறப்படுகிறது. சிறைத்துறையில் நிறைய தண்டனை கைதிகளுக்கு வழங்கக்கூடிய பாதுகாப்பு மற்றும் வசதிகள் குறித்தெல்லாம் கேட்கிறது போல காவல் நிலையத்திலும் என்னென்ன வசதிகள் குறைபாடுகள் எதுவும் இருக்கின்றன, எது போன்ற விசாரணைகளும் இங்கு நடக்கிறது போன்ற கேள்விகளும் அந்த அதிகாரியிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. 15 நிமிடம் அங்கு ஆய்வு மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அதிகாரி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.